நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் நீர் எங்களோடு தொடர்ந்து பேசி ஆண்டவரே எங்களை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக வணைந்து கொண்டு வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்தருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். அவர் டெய்லி பிரெட் என்று சொல்லப்படுகிற தின தியானம் இது செப்டம்பர் 14 1998 வருடத்தில் டப்ளிங் ஈச் ஸ்கொயர், ஒவ்வொரு கட்டத்தையும் ரெட்டிப்பாக்குகிறது என்ற ஒரு தலைப்பிலே அவர்கள் எழுதின ஒரு காரியம். சிகாகோ நகரத்தில் மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அங்கே அவர்கள் காட்சிக்காக வைத்திருந்தது ஒரு சதுரங்க பலகை, செக்கர் போர்டு என்று சொல்வார்கள். அதில் 64 சின்ன சின்ன சதுரங்கள் இருக்கும். வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு அப்படி மாறி மாறி இருக்கும். இட்ஸ் a செக்கர் போர்டு வித் 64 பாக்ஸஸ் இன் இட். அதில் அவர்கள் செய்த காரியம் என்ன என்றால், முதல் அந்த சதுரங்கத்தில் ஒரு தானியத்தை வைத்திருந்தார்கள், ரெண்டாவது சதுரங்கத்தில் 2 தானியம், மூன்றாவது சதுரங்கத்தில் 4 தானியம், அடுத்ததுல 8, அப்புறமேல் 16, 32, 64, 128 அப்படின்னு சொல்லி அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு இடத்துல வரும் பொழுது அந்த தானியத்தில், அந்த சதுரங்கத்தில் தானியங்கள் வைக்க முடியாத அளவுக்கு தானியங்கள் நிரம்பினது. கீழே ஒரு கேள்வி ஒன்று வைத்திருந்தார்கள். அப்பொழுது 64வது அந்த சதுரங்கத்தில் எத்தனை தானியங்கள் இருக்கும்? As they keep doubling from the first box to the next one, the last square, the 64th square, they asked this question, so how many grains do you think will be there in this 64th square? And they also gave the answer for it. They said is 9 sextillion grains. அவர்கள் அங்கே சொன்னது முக்கோடி தானியங்கள். செக்ஸ்டிலியன் என்று சொல்லும் பொழுது 10 to the power of 21, 10 அப்புறம் 1 அப்புறமா 21 zeros, அவ்வளவு தானியங்கள் அங்கே இருக்குமா. அவர் சொல்றாரு, இந்தியா இந்த சப்கான்டினென்ட் அது 50 அடி அழுத்தத்தக்க கூடிய அந்த தானியங்கள், அவ்வளவு தானியங்கள் வைக்க முடியும் என்று சொல்லி. உலகத்தினுடைய இன்றைக்கு பாப்புலேஷன் பார்க்கும் பொழுது மேபி 7 to 8 பில்லியன் அவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ பில்லியன் என்று சொல்லும் பொழுது 10 to the power of 9, ஆனால் செக்ஸ்டிலியன் என்று சொல்லும் பொழுது 10 to the power of 21. இதனை சுவிசேஷத்தின் காரியம், ஆண்டவரை குறித்து சாட்சி பகர்கின்ற சுவிசேஷத்தின் காரியத்தில் நாம் கொண்டு வரும் பொழுது, இப்படியாக நாம் செய்தால் ஒருவர் 2 மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்வது, அவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவது, அந்த இருவரும் 2 பேரை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவது, இப்படியாக ரெட்டிப்பாக இது தொடர்ந்து பெருகிக் கொண்டே போகும் பொழுது உலகம் முழுவதும் ஆண்டவரை குறித்து அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சதுரங்க பலகையிலே நாம் ஒருவேளை முதல் சதுரங்கமாக இருக்கலாம், இல்லாட்டினா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த 64 சதுரங்கள்ல ஏதாவது ஒரு சதுரங்கமாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை குறித்து குறைந்தது 2 பேருக்காவது சொல்லி அவர்களை 2 பேரை ஆண்டவரிடத்துல அழைத்து கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமாக சுவிசேஷ பணியினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 9வது அதிகாரம் 35 முதல் 38வது வசனத்தில் இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு வேண்டிய அந்த அவசர நிலையை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கே ஆண்டவர் அதனை 2 உருவகங்கள் மூலியமாக he is explaining it to
through two imageries, the urgency in bringing this gospel to this world. மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் எழுதும் பொழுது ஆரம்பத்திலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து எழுதிய பிற்பாடு இந்த இயேசு கிறிஸ்து அவர் அதிகாரமுள்ள ஒரு மேசியாவாக அந்த மலை பிரசங்கத்தை செய்கிற ஒரு காரியம் 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும். அதற்கு பிற்பாடு 8வது 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தோடு வல்லமையோடு அவர் செய்கின்ற அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் போதனைகளையும் சொல்லி வருகிறார். 9வது அதிகாரத்தின் முடிவில் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தேவ செய்தியான பகுதி. 9வது அதிகாரம் 35வது வசனம் பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் இங்கு செய்த காரியம் என்ன என்றால், அவர் போதித்தார், பிரசங்கித்தார், சுகமளித்தார். இது இயேசு கிறிஸ்து, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த ஊழியம். This is the ministry of Jesus, teaching, preaching the gospel of the kingdom of God and healing this people. ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்கின்றார். இங்கேயும் பார்க்க முடியுது, இந்த காரியங்களை ஆண்டவர் செய்யும் பொழுது அநேக மக்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். The crowd, they come to Jesus. அப்பொழுது இந்த கூட்டத்தை, அந்த crowd-ஐ ஆண்டவர் பார்க்கும் பொழுது எப்படியாக அவர்களை காண்கின்றார்? அந்த கூட்டம் அவர்களிடத்துல வரும் பொழுது தன்னை மேன்மையுள்ளவராக அவர் பார்க்கவில்லை. இல்ல தனக்கு வல்லமை இருக்க, இவ்வளோ வல்லமை உள்ளவனாக இருக்கின்ற, பாருங்க எவ்வளோ கூட்டம் என்னை தேடி வருது அப்படின்னு தன்னை அவர் மேன்மைப்படுத்தி பார்க்காமல் அந்த கூட்டத்தின் மக்களை பார்க்கின்றார். எப்படி பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, இங்கே மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்துல மத்தேயு சொல்லுகிறார், அந்த கூட்டத்தை பார்த்து மனது உருகினாராம். மனம் உருகினார். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது the word used is compassion. Compassion means to be moved in the inward parts. உள்ள சும்மா வெளியே மாத்திரம் அல்ல, உள்ளான அந்த மனமானது உருகுகிற ஒரு காரியம். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போல, அவர்களுடைய காரியங்களை அந்த பச்சாதாபம் என்று சொல்லுகிற அப்படியாக அவர்களோடு இருந்து அவர்களுடைய காரியங்களை பார்த்து தன்னுடைய உள்ளான மனம் உருகுகின்றார். It is not passive sympathy, but it is an active empathy. With empathy, God is looking at them with compassion. இந்த கூட்டம் அல்ல, இந்த மக்கள் தான் ஆண்டவருடைய நோக்கமும் குறிக்கோளாக இருக்கின்றது. இந்த மக்கள் மீது, இந்த கூட்டத்தின் மீது அவர் மனது உருகுகிறார். அவர் மனது உருகுறதற்கான காரணம் என்ன? What is the reason for Jesus having compassion on this people? What happened there? மத்தேயு அந்த 9வது அதிகாரம் 36வது வசனத்தை சொல்லுகிறார், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால். In Matthew 9:36, Matthew gives the reason why Jesus had the compassion on these people. Because they were harassed and helpless. They are like sheep without shepherd. இந்த காரியத்தை இயேசு தன்னுடைய அந்த மக்கள் இடத்துல சொல்லும் பொழுது, தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்லும் பொழுது அவர்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னென்றால், இஸ்ரேலுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கலாம், வேதத்தில் பார்க்கலாம், மெய்ப்பன் ஆடுகள் என்ற காரியம் தொடர்ந்து வருகிறது. அதனுடைய காரியத்தை தினந்தோறும் அவர்கள் பார்க்கிறார்கள், புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு இல்லாட்டினா ஆட்டுக்கூட்டம் இருந்தால் அவைகள் சிதறடிக்கப்படுகின்றது. வழிநடத்துவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள், அந்த ஆடுகள் அலைந்து பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டு இல்ல திரிகிறவைகளாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனா அங்க பிரச்சனை, அங்க தங்களுக்கு ஆபத்து இருந்தாலும் அதை தெரியாமல் அந்த ஆபத்தில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய ஆடுகளாக இருக்கின்றது. இது மெய்ப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலையில இயேசு இங்க ஆடுகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? மெய்ப்பர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்?
ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மெய்ப்பர் அல்லது மெய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கிற மத தலைவர்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த மத தலைவர்கள் இந்த ஆடுகளை ஆண்டவரிடத்துல வழி நடத்த வேண்டியவர்கள். ஆனால் இந்த ஆடுகளை ஆண்டவரிடத்துல வழி நடத்தாமல் இந்த ஆடுகளுக்கு இன்னும் மேலும் அதிகமான பாரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஆடுகள் தோய்ந்து போயிருந்தது. காரணம் என்னென்றால் அங்க ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அந்த ரோமர்களுடைய வரி போன்ற காரியங்கள் அவர்களை இன்னும் அழுத்துகிற காரியமாக இருக்கின்றது. இதற்கு இன்னும் கூடுதலாக இந்த மத தலைவர்கள் பாரம்பரியம் இல்ல கலாச்சாரம் என்று சொல்ல பல காரியங்களை இந்த மக்கள் மீது திணித்து அவர்களை இன்னும் அதிக பாரப்படுத்துகிறார்கள். இந்த ஆடுகள் தோய்ந்து போயிருக்கின்றது. இந்த மெய்ப்பர்கள் ஆண்டவரிடத்திலே இந்த ஆடுகளை கொண்டு வராமல் இந்த ஆடுகளுக்கு இன்னும் அதிக பாரத்தை ஏற்படுத்தி இந்த ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறினார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது அன்று மாத்திரம் நடந்த ஒரு காரியம் அல்ல, இன்றும் நடைபெறுகின்ற ஒரு காரியம். இன்னும் சொல்லவேனா, மெய்ப்பன் மாத்திரம் அல்ல, ஆடுகளும் சரி. It is true even today, both the sheep and the shepherd. ஏனென்றால் ஆடுகளை என்று பார்க்கும் பொழுது ஒரு சில ஆடுகளுக்கு மெய்ப்பனே தேவை. I don't want a shepherd. I don't want to listen to the shepherd. மெய்ப்பன் எனக்கு தேவையில்லை, மெய்ப்பன் சொல்லதை நான் கேட்க அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் இப்படி தான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மெய்ப்பனுக்கும் செவி சாய்க்காத ஆடுகள், முரட்டாட்டம் உள்ள ஆடுகள் உண்டு. அதே சமயத்தில் இன்னொரு புறத்தில் மெய்ப்பர்கள் இந்த ஆடுகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தாமல் இந்த ஆடுகளிடத்திலிருந்து தனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆடுகள் அவைகளை கஷ்டப்படுத்தியோ இல்ல அவர்களுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையை தனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆடுகளிடத்தில் என்ன பிடுங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மெய்ப்பர்களும் உண்டு. இந்த இரண்டு கூட்டத்திற்கு இடையிலே உண்மையான மெய்ப்பர்கள், கீழ்ப்படிதலுள்ள ஆடுகளும் இருக்கிறார்கள். மத்தேயு 9வது அதிகாரத்தில் நாம வாசிக்கும் பொழுது அங்க அந்த பிசாசு பிடித்த ஒரு ஊமையன், அவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அப்பொழுது குணமடைந்த அவனை பார்க்கும் பொழுது அந்த மத தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும்னா சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்படியாக பிசாசின் பிடிபட்டு இருந்தவனை இப்பொழுது விடுவிக்கப்பட்டு இப்ப ஒரு மனிதனாக இருக்கின்றானே என்று சொல்லி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சந்தோஷப்படாமல் அவர்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? 9வது அதிகாரம் 34வது வசனத்தில், இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இந்த மெய்ப்பர்கள் ஆடுகளுக்கு நடைபெறுகிற நல்ல காரியத்தை குறித்து சந்தோஷப்படாமல் தங்களுக்கு இதுல என்ன சாதகம் இருக்கு, தங்களுக்கு இது சாதகம் இல்லை என்றால் அவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் இல்ல குற்றம் சாட்டுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த கூட்டத்தின் மக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆடுகள் இருக்கு, ஆனா இந்த ஆடுகளை சரியாக வழி நடத்தக்கூடிய மெய்ப்பர்கள் இல்லை. மெய்ப்பர் என்ற பெயர் இருக்கின்றதை தவிர்த்து அவர்களை பீறி பிடுங்குகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர்த்து ஆண்டவர் இடத்துல வழி நடத்துகிறவர்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த தலைவர்கள், இந்த மத தலைவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக என்னதான் குற்றம் சாட்டினாலும் ஆண்டவர் தான் செய்கிற காரியத்தில் அவர் தோய்ந்து போகவில்லை. தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தை அவர் நிறுத்தவில்லை. தொடர்ந்து போதிக்கின்றார், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கின்றார். தொடர்ந்து அவர் சுகத்தையும் பலத்தையும் அவர் அளித்து வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில நாம் ஆண்டவருக்கு விரோதமாக இல்ல ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி,
ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்து தொடர்ந்து நமக்கு போதிக்கிறவராகவும் இருந்து பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய சுகவீனங்களிலிருந்து நம்மளை மீட்டு சுகம் கொடுத்து நம்மை குணப்படுத்துகிறவராகவும் இருக்கின்றார். இந்த ஆண்டவர் அந்த மக்களை பார்க்கும் பொழுது மனது உருகுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் இருக்கிற நம்மை பார்க்கின்ற ஆண்டவர் மனது உருகுகின்றார். ஆண்டவர் விட்டு விலகி செல்கிறவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனது உருகுகின்றார். ஆண்டவர் இந்த மக்கள் தன்னிடத்துல வர வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும், இளைப்பாறுதலை பெற வேண்டும், சமாதானத்தை பெற வேண்டும், வாழ்க்கையை பெற வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பாரம், அந்த தாகம், வாஞ்சை ஆண்டவருக்கு இருக்கின்றது. எனவே இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீஷர்கள் இடத்துல இந்த பாரத்தை கொண்டு செல்கிறார். முதலாவதாக இருந்த ஒரு உருவகம் ஆடுகள் மேய்ப்பன். The first imagery is sheep and the shepherd. Now he is changing that imagery to harvest and laborers. இப்ப இரண்டாவதாக அதை எப்படி மாற்றுகிறார் அந்த உருவகம் என்றால் அறுவடை வேலையாட்கள் இதையாக அவர் மாற்றுகின்றார். 37 38 வசனம் 9:37 38 தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடை என்று சொல்லும் பொழுது அது ஒரு சந்தோஷமான ஒரு காலம். ஏனென்றால் இவ்வளவு நாள் பாடுபட்டு வேர்வை சிந்தி அங்க உழைத்து அந்த மண்ணோடு போராடி உழைத்து அந்த விளைச்சல் இப்பொழுது அறுவடை இருக்கின்ற அந்த காலம் அது சந்தோஷமான ஒரு நாட்களாக இருக்கின்றது. இங்க 37வது வசனத்துல ஆண்டவர் இந்த அறுவடையின் குறித்து ஒரு நல்ல காரியமும் இன்னொன்று ஒரு அங்க இருக்கிற ஒரு பிரச்சனையையும் அவர் அங்க சொல்லுகிறார். முதலாவதாக அங்க இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு அடையாளம், குட் சைன் வாட் காட் ஷோயிங் இஸ் த ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி. அறுப்போ மிகுதி என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த தோட்டத்தில் அநேகர் இருக்கின்றார்கள், அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள், இல்ல அறுவடைக்காக ஆயத்தம் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள். அந்த பயிர்கள் இருக்கின்றது, அந்த பயிர்களை உரம் போட்டு இல்ல தண்ணீர் பாய்ச்சி அந்த பயிர்களை வளர்த்து கொண்டு வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அறுப்போ மிகுதி. ஆனால் பிரச்சனை என்ன என்றால் வேலையாட்களோ கொஞ்சம். The laborers are few. இந்த வேலையாட்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்து இந்த பயிர்கள் அழியாமல் இந்த பயிர்கள் அறுவடைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் வேலையாட்களோ குறைவு. இதனை தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்துல இப்படி சொல்லல, நீங்க வேலையாட்கள் குறைவு, எனவே நிறைய தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க, இல்ல நிறைய தரிசனம் காண்பவர்களை ஆண்டவர் கொண்டு வரணும் ஜெபம் பண்ணுங்க, இல்ல இன்னும் நிறைய தாளந்து உள்ளவர்களை ஆண்டவர் கொண்டு வரணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. அங்கே ஆண்டவர் அவர்களிடத்துல சொல்லுகிற காரியம் 38வது வசனம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன ஜெபம் பண்ணுமா? வேலையாட்கள் வேண்டும். workers needed, laborers needed. இதற்காக ஜெபம் பண்ணுங்க. The Reverend Charles Hofecker என்று சொல்லப்படுகிறவர் அவர் இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். Now one definition of a human being is that we are the only animal that makes excuses. எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனிதன் மாத்திரம்தான் எப்போதும் சாக்கு போக்கு சொல்லுகிறவன். என்ன சாக்கு போக்கு சொல்றோம்? ஐயா எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு நான் போய் செய்ய முடியாது, இல்ல எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, எனக்கு என்னால செய்ய முடியாது, இல்ல நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், என்னால செய்ய முடியாது. ஆனா எல்லாரும் சொல்லுகிற இன்னொரு பொதுவான ஒரு சாக்கு போக்கு என்ன என்றால் I am too busy.
ஐ எம் டூ பிஸி, எனக்கு நேரமே இல்லை. அந்த ரெவரண்ட் சார்ல்ஸ் ஆஃப் எக்கர் சொல்லுகிற காரியம் என்றால், முடியாது 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 என்று சொன்னால் அது எப்போதுமே முடியாதான். எனவே முடியாது என்ற சொல்ற காரியங்களிலே அதிலே கவனம் செலுத்தாமல், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற காரியத்தை பார்க்கும்படியாக அழைக்கின்றார். What I can do for the Lord. We have to discover that. We have to ask God. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன உமக்காக என்னால் செய்ய முடியும், இதனை நீர் எனக்கு வெளிப்படுத்தியருளும். ஆண்டவர் அந்த அறுவடை இல்ல அந்த வயல்ல வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். அறுப்புக்கு எஜமான் தான் அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அறுவடை என்று பார்க்கும் பொழுது இது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் அந்த அறுவடை செய்தால்தான் அதனுடைய பலன். எல்லா விளைச்சல் செஞ்சுட்டு கடைசியில் அறுவடை செய்ய முடியாமற் போனால் அது பார்க்கும் பொழுது அந்த விவசாயினுடைய மனமானது அதிக பாரத்துக்குள்ளாக போகும். இங்க எல்லாமே ஆயத்தமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், இங்க ஒரு அவசர சூழ்நிலை. ஏனென்றால் இங்கே நாட்கள் குறுகியவைகளாக இருக்கின்றது. நாட்களோ கொஞ்சம். The time is limited. ஒரு ரபி ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 130வது வருடத்தில் வாழ்ந்தவர். அவர் சொன்ன ஒரு காரியம், Rabbi from around AD 130, he said, "The day is short and the task is great and the laborers are idle and the wage is abundant and the master of the house is urgent." நாட்கள் குறுகினவைகளாக இருக்கின்றது. செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கின்றது. ஆனால் வேலையாட்கள் என்ன பண்றாங்கன்னா, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால் அவர்களுக்கு வரப்போகின்ற அந்த வருமானமானது, சலுகையானது அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த வீட்டுக்கு எஜமானன் அவசர சூழ்நிலையிலே அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு, அவர் சொல்லுகிற காரியம், ஆம், இங்க அழைப்புக்கு, இங்க ஊழியத்துக்கு நிறைய காரியங்கள் உண்டு. இந்த காரியங்களுக்கு ஆட்கள் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம முன்பதாக மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்களை பார்த்தோம். அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவைன்றதுனால அந்த எஜமான் மீண்டுமாக அந்த தெருவோரங்களுக்கு சென்று, கடை வீதிகளுக்கு சென்று அங்கே இருக்கிறவர்களை அவர்கள் வேலைக்கு, தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக மீண்டுமாக அழைக்கிறார். கடைசி இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப கூட போயிட்டு என்ன பண்றாரு, போங்க என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யுங்க. ஏன்? தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆன வேலை அதிகமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய தோட்டத்திற்கு ஆண்டவர் உங்களையும் தனக்காக ஊழியம் செய்யும்படியாக அவர் அழைக்கின்றார். நிறைய காரியங்கள் உண்டு. ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. 9வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், அந்த ஊழியம் என்ன என்றால், போதிப்பது, பிரசங்கிப்பது, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிப்பது, 3வதாக குணப்படுத்துவது, சுகப்படுத்துவது. இந்த காரியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். 10வது அதிகாரம் 9வது அதிகாரம் கடைசியில் இந்த அவசர சூழ்நிலை 10வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். போங்க இஸ்ரேலுக்குள்ளாக போயிட்டு அங்கே ஊழியம் செய்யுங்க. ஏன்னா அங்கே பார்க்கிறார்கள், அவர்கள் போகும்போது எவ்வளவு தேவைகள் இருக்கின்றது என்று பார்க்கிறார்கள். அதே காரியத்தை ஆண்டவர் செய்த அதே ஊழியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறார். போங்க. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கூட பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம் 23 முதல் 25வது வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் செய்தார். 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்க போதித்தார், பிரசங்கித்தார், சுகப்படுத்தினார். இங்க 9வது அதிகாரம் 35வது வசனத்திலும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். 10வது அதிகாரத்தில் போகும் பொழுது தன்னுடைய சீஷர்களை இந்த காரியத்தை செய்யும்படியாக அனுப்புகின்றார்.
இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியமாக தன்னுடைய காரியத்தை செய்யும்படியாக அழைக்கின்றார். காரணம், அவர் பார்க்கின்றார் அறுப்போ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். நிறைய பேர் வேலையாட்கள் இருக்கிறான், ஆனா நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யல. நிறைய பேர் இன்னும் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் சொல்லுகிற காரியம், இது வேற யாராவது செய்வார்கள், இதுக்கு என்னால செய்ய முடியாது, இதுக்கு எனக்கு திறமை கிடையாது, எனக்கு அந்த ஞானம் கிடையாது, ஐயோ எனக்கு பயமா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டு நாம அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த அவசரத்தை சொல்லுகிறார். There is an urgency. Come now. அந்த ஊழியத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் காரியத்தை சொல்லவும் பிரசங்கிக்கவும் போதிக்கவும் மக்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கின்றார். நாம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த உதாரணம், அந்த சதுரங்கத்தில் ஒவ்வொரு தானியமும் ரெட்டிப்பாகின்றது. அப்படியாக ஒவ்வொரு ஒரு கிறிஸ்துவனும் 2 பேரையாவது, குறைஞ்சது 2 பேரையாவது ஆண்டவருக்குள்ளாக நாம் வழி நடத்தும் பொழுது அது பெருகி கொண்டே போகின்றது. நாம் யாவருக்கும் தெரியும், நாம் இந்த மாதத்தில் சுவிசேஷம் சாட்சியம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் செய்தி முடித்த பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற அந்த காரியம், அந்த சுவிசேஷம் மரத்தை குறித்து பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் அந்த மரத்தில் ஒரு இலையை சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன்னா அந்த மரம் மாத்திரம்தான் இருக்கு, இலைகளே இல்லை. அந்த மரத்தில் ஒரு இலை, அந்த இலை எப்படி என்றால், நாம் மற்றவர் இடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லி, ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் இடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு இலை சேர்க்கப்படுகின்றது. வெறும் ஒரு முறை பார்த்துட்டு ஒரு முறை சொல்லிட்டு விடுகிறதில்ல, தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களோட ஆண்டவர் இடத்துல பேசும் பொழுது அங்க ஒரு இலை சேர்க்கப்படுகின்றது. அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே அந்த மரத்துல ஒரு கனி சேர்க்கப்படுகின்றது. அப்பொழுது ஆண்டவருடைய 2வது வருகை என்று இருந்தால், ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் இந்த சுவிசேஷ மரத்தை பார்க்கும் பொழுது என்னவாக பார்ப்பார்? இலையில்லாத மரமாக பார்ப்பாரா, இல்ல வெறும் இலைகளுள்ள மரமாக பார்ப்பாரா, இல்ல கனிகளுள்ள மரமாக பார்ப்பாரா? யாரோ செய்வார்கள், மற்றவர்கள் செய்வார்கள், எனக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, ஐ எம் நாட் கோயிங் டு ஜாயின் இட், அப்படியாக நாம் விலகி போக முடியாது. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த மரத்தை நாம் திருச்சபையிலே நாம் வைக்க போகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த மரத்தை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். என்ன, இந்த மரத்துல இலையே இல்லையேன்னு சொன்னா அது யாரை குறிக்கின்றது என்றால் நம்மை தான் குறிக்கின்றது. If there is no leaf, we cannot make fun of it or we cannot blame others. It is a shame on ourselves. ஆனா அங்க இலைகள் அங்க கனி தரும் பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். உங்களுடைய நேரத்தையும் தாளந்தையும் எவ்வாறாக பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவை, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் குறைவு. நீங்களும் நாம் யாவரும் வேலை ஆட்கள். ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டியவர்கள், வேலை செய்ய அழைக்கின்றார். இதோ இருக்கின்றேன் அடியேன் என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை, அவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய சத்தியத்தை சொல்ல நம்மை அழைத்து செல்கிறாரோ, யார் இடத்தை நாம் சத்தியத்தை சொல்ல அழைத்து செல்கிறாரோ, இல்லை எந்த ஆத்மாவை நம்ம இடத்துல கொண்டு வருகிறாரோ அந்த ஆத்மாவை இடத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு, நித்திய ஜீவன், அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலினாலே மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் விடுதலையும் என்ற காரியத்தை சந்தோஷமாக உறுதியோடு சொல்ல நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் திருச்சபையாக நாம் யாவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்களுக்காக நீர் அநேக காரியங்களை செய்திருக்கின்றீர் ஆண்டவரே. உம்முடைய காரியமாக அதனுடைய அவசரத்தையும் தேவரீர் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றீர். ஆனாலும் தேவரீர் அவைகளை நாங்கள் அவசரமாக எடுத்துக்கொள்ளாமல் அநேக சாக்குப்போக்குகளை சொல்லி உமக்கு விரோதமாக உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போயிருக்கின்றோம். தேவரீர் தயவாக எங்களை மன்னியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெறாத மக்களிடத்தில் சொல்லவும், அவர்களும் உம்மிடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற கிருபை செய்தருளும். ஆத்துமாக்களை தேவரீர் நீர் எங்களுக்கு காண்பியும், நீர் எங்களுக்கு தாரும். அவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்ல எங்களுக்கு அந்த வார்த்தைகளை தந்து காத்தருளும். அந்த மனபாரத்தையும் தாரும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.